நீங்க பணக்காரர் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் குறைஞ்ச சம்பளம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளர் வாரன் பஃபெட் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு சின்ன பண விதியை புரிஞ்சுக்காதவங்க தான் வாழ்நாள் முழுக்க பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விதி தான் இந்த ரூல் ஆஃப் 72. இந்த வீடியோல ஏன் நிறைய பேரால செல்வ செழிப்போட வாழ முடியல? வாரன் பஃபெட்டோட பண விதிகள்ல ஒண்ணு தான் இந்த ரூல் ஆஃப் 72. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், உங்க பணத்த இன்னைக்கே எப்படி வளர்க்கணும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியிற அளவுக்கு ஒர்த்தான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஒய் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நெவர் பிகம் ரிச்? ஆக்சுவலா மாசம் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் ஏன் கடன்ல போய் மாட்டிக்கிறாரு? முதல்ல ஒரு உண்மைய புரிஞ்சுக்கோங்க. சம்பளம் நம்மளுடைய செல்வம் கிடையவே கிடையாது. நெறைய பேரு நல்ல சம்பளம் வாங்குறாங்க. ஆனா, அவங்களால செல்வ செழிப்போட வாழ்க்கைய நடத்த முடியல. ஏன் தெரியுமா? 1 லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். 2வது இஎம்ஐ கலாச்சாரம் அண்ட் சோஷியல் மீடியா. 3வது லயபிலிட்டி மற்றும் அசெட். நம்ம சேலரி ரூ. 30,000 இருக்கப்ப, ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதே நம்ம சேலரி ரூ. 1,00,000 சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு ஐஃபோன தேடுவோம். அது மட்டும் இல்லாம லோன்ல கார் வாங்குவோம். இந்த இஎம்ஐ கலாச்சாரத்துக்குள்ளேயும் போயிடுவோம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐ தான். ஃபோன், பைக், டிவி, வீடு கூட இஎம்ஐல தான் இருக்கு. இது ஒரு ஸ்மார்ட்டான ட்ராப். வருமானம் முழுக்க கடன் தீர்க்கறதுக்கே போயிடும். பக்கம் இஎம்ஐல கடன் அடைச்சுக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த சோஷியல் மீடியா. மத்தவங்க வாழ்க்கைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்து, நாமளும் அப்படியே வாழணும்னு தேவையில்லாத இன்னும் நெறைய செலவ இழுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்பயுமே நம்மளோட சேலரிக்காக, வருமானத்துக்காக தான் உழைச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர, நமக்காக வேலை செய்யக்கூடிய சொத்துக்கள உருவாக்குறதுக்கு நம்ம என்னைக்குமே யோசிக்கவும் மாட்றோம், உழைக்கவும் மாட்றோம். இப்போ கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டிய நேரம். ஏன்னா, இதுதான் இந்த வீடியோவோட ஹீரோவே. த ரூல் ஆஃப் 72. ஃபர்ஸ்ட்டு நம்ம 72 ரூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரூல் ஆஃப் 72வ புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிகிரியோ, இல்ல பிஹெச்டியோ படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஒரு சின்ன டிவிஷன், வகுத்தல் தெரிஞ்சாலே போதுமானது. பணம் ரெட்டிப்பாக, டபுளாக எத்தன வருஷம் தேவைப்படும் அப்படிங்கிற கணக்க போட்டு பார்க்குற ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான் இந்த ரூல் ஆஃப் 72. 72 வகுத்தல் ரிட்டர்ன் ரேட் ஈக்குவல் டு இஎஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. இத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். உங்க கையில இப்போ ஒரு ரூ. 1,00,000 இருக்குன்னு நெனச்சுக்கலாம். அத நீங்க பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பேங்க்ல ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி குடுக்குறாங்க. இப்போ இந்த 72 ரூல ஃபாலோ பண்ணி, அந்த ரூ. 1,00,000 எத்தன வருஷத்துல ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். 72 வகுத்தல் 6% அப்படின்னு போட்டோம்னா, உங்களுக்கு 12 வருஷம் வரும். அப்படின்னா, உங்களோட 1,00,000 ரெட்டிப்பாகறதுக்கு 12 வருஷம் தேவைப்படுது. நீங்க பேங்க்குக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்டோ, இல்ல ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆவரேஜா ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ 72 வகுத்தல் 12%ன்னு போட்டா 6 வருஷத்துல உங்களோட பணம் ரெட்டிப்பாகும். 22 ரூல வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை இயர்ல டபுள் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். இப்போ அதே சேம் ரூல வச்சு நம்மளோட பணத்தோட மதிப்பு, பணவீக்கம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு வாரன் பஃபெட் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பணம் வீக்கம்னா என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். பணத்தோட வேல்யூ எங்கேயுமே குறையறதே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா அந்த பணத்தோட வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர் குறையுதுல்ல. இது பேர் தான் பணவீக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஒரு பீஸாவ ரூ. 200 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் கழிச்சு அதே பீஸாவ ரூ. 350 விப்பாங்க. பீஸாவோட வெயிட்டும், சைஸும் அதே மாரி தான் இருக்க போகுது. ஆனா இங்க மாறி இருக்கிறது விலை மட்டும் தான். இது பேரு தான் இன்ஃப்ளேஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க தாத்தா, பாட்டி காலத்துலலாம் தங்கத்தோட விலை எவ்வளோ இருந்திருக்கு? இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன்ல தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கு? தங்கத்தோட தரம் மாறல. ஆனா தங்கத்தோட விலை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. பொருளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான சப்ளை குறைவா இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா விலை அதிகமாகிட்டே தான் இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, பெட்ரோல், டீசல் காஸ்ட் அதிகமாச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகும். எல்லா பொருளும் விலை ஏற தான் செய்யும். மழை கம்மியா பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், விளைச்சல் குறைவாகும். உணவுப் பொருட்களோட விலை அதிகமாக தான் செய்யும். மக்கள் அதிகமா செலவு செஞ்சாங்கன்னா, டிமாண்ட் உயர தான் செய்யும். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, மக்கள் எல்லாரும் பேங்க்ல போய் லோன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அங்க வாங்குன லோன ஸ்பெண்ட் பண்ணவும் செய்வாங்க. இதனால இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். வீக்கம்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். த ரூல் ஆஃப் 72. இந்தியாவோட லாஸ்ட் 10 வருஷமா இன்ஃப்ளேஷனோட சராசரி எவ்வளோன்னு கேட்டா 5%ன்னு சொல்றாங்க. 72 வகுத்தல் 5 எவ்வளோ வரும்னு கேட்டா 14.4. அதாவது சுமார் ஒரு 14 வருஷம் இல்ல 15 வருஷம் வச்சுக்கோங்களேன். நீ ரூ. 100 வாங்குற ஒரு பொருளோட விலை 14 வருஷம் கழிச்சு அதே பொருளை ரூ. 200 வாங்குவீங்க.
வீட்ல ஒரு ₹1,00,000 சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அத எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாம வீட்ல சும்மாவே தூங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 14 வருஷம் கழிச்சு அந்த பணத்தோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்னா, ரூ. 50,000வா தான் இருக்கும். அந்த ₹1,00,000 பணத்த இழக்கவே இல்ல. ஆனா அந்த பணத்தின் சக்திய இழந்துட்டீங்க. வாரன் பஃபெட் பணத்த வெறும் வங்கியில மட்டும் வைக்காம, நல்ல நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பணவீக்கத்திலருந்து எஸ்கேப் ஆகறதுக்காக மட்டும் தான். உங்க பணம் ஆண்டுக்கு 5% இழப்ப சந்திக்குது அப்படின்னா, உங்களோட முதலீடு அத விட வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் என்னைக்குமே உங்க பணத்த திருடவே திருடாது. ஆனா, உங்க பணத்தால வாங்கும் சக்திய மெதுவா குறைச்சிடும். அதனால சேமிப்பு மட்டும் போதவே போதாது. கண்டிப்பா முதலீடும் பண்ணணும்னு வாரன் பஃபெட் சொல்றாரு. நீங்க தூங்குறப்ப உங்களுக்கான பணம் உங்களுக்காக வேலை செய்தோ இல்லையோ, இன்ஃப்ளேஷன் வேலை செஞ்சுகிட்டே இருக்குமாம். இது நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட வெல்த் மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போயிடுமாம். ரூல் ஆஃப் 72 வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். வச்சிருக்க பணத்தோட மதிப்பு எத்தனை வருஷத்துல குறையும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கடன் எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். ஆவரேஜா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு 24%ன்னு வச்சுக்கலாம். 72 வகுத்தல் 24ன்னு போட்டா 3 வருஷம் வருது. கிரெடிட் கார்டுல எவ்வளோ கடன் வச்சிருந்தாலும் ஜஸ்ட் 3 வருஷத்துல அது டபுள் ஆயிடும். ரூல் ஆஃப் 72வ நம்ம கொஞ்சம் தலைகீழா பயன்படுத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்மார்ட்டான திங்கிங் தான். 10 வருஷத்துல என் பணம் ரெட்டிப்பாகணும் அப்படின்னா 72 வகுத்தல் 10 எவ்வளோ வருதுன்னா 7.2% வருது. அதாவது வருஷத்துக்கு சுமார் 7.2 ரிட்டர்ன் கிடைச்சா 10 வருஷத்துல உங்களோட பணம் ரெட்டிப்பாயிடும். அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளாட்ஃபார்ம கொஞ்சம் யோசிச்சு ஸ்மார்ட்டா முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குற கம்பெனிலாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7.2% உங்களால ஈஸியா எடுக்க முடியும். ஸ்மார்ட்டா யோசிக்கிறத விட டேட்டாவும் பிளானிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தென் மணி. ரூல் ஆஃப் 72 நமக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணுது. பணத்தை விட டைமுக்கு அதிக மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ அவருக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு ₹1,00,000 முதலீடு பண்றாரு. அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதை ரூல் ஆஃப் 72 ஃபார்முலால நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா 6 வருஷத்துல அவரோட பணம் ரெட்டிப்பாயிடும். பர்சன் பி இவருக்கு 35 வயசு. இவரும் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றாரு. சேம் 12% ரிட்டர்ன் கிடைக்குது. இவருக்கும் பணம் 6 வருஷத்துல ரெட்டிப்பாக தான் போகுது. 2 பேருமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல அவங்க கையில எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, பர்சன் ஏவோட கையில 64 லேக்ஸ் இருக்கும். பர்சன் பியோட கையில 32 லேக்ஸ். பர்சன் ஏவை கம்பேர் பண்ணும்போது பர்சன் பி 10 வருஷம் கழிச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்றாரு. இந்த 10 வருஷம் கேப் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ₹32,00,000 டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. 32 லேக்ஸ் அப்படிங்கிறது சும்மா சின்ன அமௌண்ட்லாம் இல்லைங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, பர்சன் ஏவை போலவே இவர் கையிலயும் 64 லேக்ஸ் இருந்திருக்கும். காம்பவுண்டிங் மகிமை. அதிகமாக பணத்தை முதலீடு செய்கிறத விட சீக்கிரமாக முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே தான் நிறைய பேர் தப்பும் பண்ணுறாங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலத்தை தள்ளி போடுறாங்க. ஆனால் ரூல் ஆஃப் 72 நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, பணத்தை விட டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தருது. இப்போ ரூல் ஆஃப் 72 பேஸ் பண்ணியே அசெட் விசஸ் லைபிலிட்டி பற்றியும் பார்ப்போம். சினாரியோ 1ல ஒருத்தர் ₹1,00,000 கார் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 10 வருஷம் கழிச்சு அந்த காரோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் ₹40,000 சொல்கிறாரு. இதுவே சினாரியோ 2ல ஒருத்தர் ₹1,00,000 12% ரிட்டர்ன் தர அசெட்ல முதலீடு செய்கிறாரு. ரூல் ஆஃப் 72 படி 10 வருஷம்லாம் இல்லை, ஜஸ்ட் 6 வருஷத்துல அவரோட பணம் டபுள் ஆகிட்டு இருக்கும். 12 வருஷத்துல அவர் கையில ₹4,00,000 இருக்கும். அசெட் வாங்க ட்ரை பண்ணுங்க. லயபிலிட்டியை தயவு செய்து தவிர்த்துருங்க. பணக்காரங்களாம் எப்பயுமே அசெட்டை உருவாக்க தான் நினைப்பாங்க. ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்க தான் லயபிலிட்டியை வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அசெட் உங்களோட பணத்தை டபுள் ஆக்கும். இதுவே ஒரு லயபிலிட்டி உங்களோட பணத்தோட வேல்யூவை அப்படியே பாதி ஆக்கும். பஃபட்டோட சிம்பிளான டெஃபினிஷன் என்ன தெரியுமா? உங்க பாக்கெட்டுக்கு பணம் கொண்டு வந்தா அதான் அசெட். உங்க பாக்கெட்டை காலி பண்ணா அதுதான் லயபிலிட்டி. அடுத்த தடவை ஏதாவது பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இது என் பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வருமா, இல்லை என் பாக்கெட்டை காலி பண்ணுமா? ரூல் ஆஃப் 72 வெறும் கணக்கு மட்டும் இல்லை, அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய 3 பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. முதல் பாடம், டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தென் மணி. 2வது பாடம், பை அசெட் நாட் அ லைபிலிட்டி. 3வது பாடம், திங்க் இன் டிகேட்ஸ் நாட் அ டேஸ். அதாவது வருஷங்களுக்காக யோசிங்க, நாட்களுக்காக யோசிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. டைம் பிளஸ் அசெட் பிளஸ் காம்பவுண்டிங் ஈக்குவல் டு வெல்த். ரூல் ஆஃப் 72 இந்த மூன்றையும் ஒரே வரியில நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பஃபெட் உலகின் சிறந்த முதலீட்டாளர் என்பதற்கான காரணம் அவர் அதிக புத்திசாலியா இருந்தாரு அப்படின்றதுக்காகலாம் இல்லை. அவர் அதிக காலம் காம்பவுண்டிங்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்பதனால தான்.
நாம வாரன் பஃபெட்டா ஆக முடியாது. ஆனா, வாரன் பஃபெட் போல ஒரு சில விஷயங்கள செய்யலாம். அத இன்னைக்கே செய்யலாம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க ரூல் ஆஃப் 72வ மறந்துட்டாலும் பரவால்ல. ஆனா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. இன்ஃப்ளேஷன் யாருக்காகவும் நிக்க போறதும் கிடையாது. காம்பவுண்டிங் யாரையும் தேடி வரப்போறது இல்ல. நீங்க இன்னைக்கு எடுக்க போற ஒரு சின்ன முடிவு தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியா மாறியிருக்கும். மாதிரி சிம்பிளான மணி லெசனுக்காக என் சேனல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினிஸ் சேனல்.